ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். அடினியம் விதைகளை நம்ம எப்படி விதைக்கணுங்கிறத பற்றி நான் காமிக்கிறேன். இது கொக்கோபீட், நல்லா மக்க வச்ச கொக்கோபீட். கிட்டத்தட்ட அது 1 வருஷமாக அது மக்கிக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம இப்போ 1 கிலோ மண்புழு உரம் சேர்க்க போகிறோம். விதைக்கிறதுக்கு தொழு உரத்தோட மண்புழு உரத்தில் விதைச்சதுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு செடி முளைச்சி வரும். இதில் கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு கலந்துக்கலாம், வேறு அழுகல் இல்லாமல் இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பக்கமுமே மண்புழு உரமும் வேப்ப முன்னாக்கும் படுற மாதிரி நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கணும். அடினியம் விதை என்கிட்ட ஒரு 4 செடியில் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இது மாதிரி தெர்மோகா பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக இல்லாமல் லைட்டாக நம்ம போட்டுக்கலாம். எனக்கு இது மாதிரி போட்டால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது. மண் கலந்து வச்சா அது மண் இறுகி போயிடுது, செடி துளிர் விட்டு வர்றதுக்கு கஷ்டப்படுது. அதனால் இது மாதிரி தான் நான் ஃபில் பண்ணிக்குவேன். இந்த கலவையில் தான் நான் விதைக்கிறது. இதில் 3 விதமான விதைகள் நான் போட போகிறேன். லைட்டாக அப்படி டைட்டாக அமுக்காமல் லைட்டாக அப்படி அமுக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நடுவில் இருக்கிறத தான் நான் அடினியம் விதை போடுறேன். இது 2 கலரோடு சேர்ந்த விதை. இப்படி மேட்டாப்பில் நம்ம போட்டுக்கிட்டு லைட்டாக அமுக்கி விட்டுக்கணும். உள்ளே ரொம்ப அமுக்க வேண்டாம், மேட்டாப்பில் அமுக்கி விட்டால் போதும். இதுக்கு மேலே கொக்கோபீட் போட்டு நம்ம லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் விதைச்சிங்கன்னா சீக்கிரமாக முளைச்சிரும். விதைகள் வெளியில் தெரியாதபடி நம்ம கொக்கோபீட் போட்டு தட்டி விட்டுக்கலாம். இப்போ அந்த ஓரத்தில் பால்சம் விதை போட்டுக்கலாம். இது காஸ்மோஸ் விதை, நல்ல ரெட்டு கலர். இதனுடைய முளைப்பு திறன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது எனக்கு ஒரு சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. பார்க்கலாம் எந்த அளவு முளைப்பு திறன் வருதுன்னு. இந்த பக்கம் பால்சம் விதை, மிக்சட் பால்சம் விதை தான், எல்லா கலரும் சேர்ந்தது. என்னென்ன கலர்னு பார்க்கலாம். அடுத்து முளைக்கும் போது என்னென்ன கலர்னு பார்க்கலாம். இதையுமே லைட்டாக அப்படி போட்டுக்கிட்டு நம்ம கொக்கோபீட் போட்டு அமுக்கி விட வேண்டியது தான். விதைகள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே சீக்கிரமாக முளைப்பு திறன் வந்துடும். எல்லா விதைகளுமே முளைச்சிரும். இது எப்படி
முளைக்குது, இப்படி வளருது. இதை எப்படி எடுத்து வைக்கணுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி இதில் தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸ்பீடாக ஊற்றிடக்கூடாது. விதைகள் மேலே வந்துடாதபடி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இந்த அளவு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.